ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எம்மியான ஒரு கேரட் ஸ்வீட் பார்க்கலாமா? முன்னாடிலாம் பிரியாணி பண்ணும்போது டொமேட்டோ ஸ்வீட் தான் பண்ணுவோம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேரட் ஸ்வீட் இல்லைனா பீட்ரூட் ஸ்வீட் தான் பண்ணுறது. அதுக்கு ஒரு கடாயில் வந்து கீ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கீ தான் யூஸ் பண்ணணும். ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டே இருக்காது. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம்கெல்லாம் கேஷ் நோட்டு எடுத்துக்கலாம். நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி 3 கேரட் 3 வச்சிருக்கேன். அதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு எத்தனை கேரட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டோன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 கப் பால் எடுத்திருக்கேன். அந்த கேரட் முழுகிற அளவுக்கு பால் வேணும். ஸோ நீங்க எவ்வளோ கேரட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாலும் எடுத்துக்கணும். அந்த பால் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்து தண்ணியே இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் போட்டுக்கலாம். அதுலயும் நீங்க வந்து மில்க் மேட் போட்டீங்கன்னு சொன்னா நல்லா ரிச்சா இருக்கும். பட் என்கிட்ட மில்க் மேட் இல்லை, ஸோ நான் போடல. சுகர் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டரியா இருக்கும். அந்த வாட்டரும் ட்ரை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், கேரட் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. இந்த கேரட் ஸ்வீட்காகவே தான் இப்பெல்லாம் நான் பிரியாணி பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப எம்மியா இருக்கும். இதே மாதிரி தான் பீட்ரூட்டுக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பிளாக்க பார்க்கலாம். பாய்.